ஓலக்கூர் முத்தாலம்மன் ஆலயம் 7ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பராசக்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் சாரதா நவராத்திரி விழாவை முன்னிட்டு நவராத்திரி 9 தினங்களும் அம்மனுக்கு பல்வேறு விதமான அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளன. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் அம்மன் ஸ்ரீ பராசக்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கோவில் வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த 5000த்திற்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் இடம்பெற்றிருந்தன. இதில் காஞ்சி மகா பெரியவர் சிலை கொலு வீற்றிருந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றிய சூரிய ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றியம் சூரிய ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் வேதாச்சலம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் சூறை ஊராட்சி பகுதியில் செயல்பட்டு வரும் மதுபான கடையை அரசு அகற்ற வேண்டும் எனவும், அக்ஷயா தனியார் கல்லூரி மூலம் ஊராட்சிக்காக 1 ஏக்கர் 50 சென்ட் நிலம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் நடுவது குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி செயலர் பரமானந்தம், பற்றாளர் இன்ஜினியர் வெங்கடேசன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் கல்லபிரான்புரம் ஊராட்சிகளில் ஒன்றிய மன்ற தலைவர் சித்தராசசேகர் தலைமையில் காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது குறித்தும், ஊராட்சிகளில் போதை ஒழிப்பு குறித்தும், பாலியல் வன்கொடுமை தடுப்பு குறித்தும் சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கிராம சபை கூட்டத்தில் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள், மக்கள் நல பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கிராமத்தை தூய்மையாக வைப்பது குறித்தும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாட்டை உருவாக்க பாடுபடுவேன். ஒரு தெருவில் இல்லை, தேடுகாவரம் மூலக்கணக்கு இல்லை, மாரியம்மன் புறம் வேடந்தாரம் காலையில் மாரியம்மனுக்கு இல்லை. இதையும் இந்த ஆண்டு ரெடியாகுது. அல்லது வன்முறை ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. மரக்காணம் அருகே ஞானக்கல் மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மன் திருக்கோவிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல் மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் நவராத்திரி விழாவின் தொடக்க விழாவாக ஆலயத்தில் கொலு பூஜை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர், ரவிச்சந்திரன், புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடை நம்பி உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துருவை முத்துவேல், முன்னாள் ஒன்றிய செயலாளர் KT தனசேகரன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ் கூத்தம்பாக்கம் ஐயப்பன், துணைத் தலைவர் புருஷோத்தமன், புதுவை பழக்கடை அருள்,
ஒமிப்பூர் பம்பை முத்து அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்மன் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. कालचक्रधारिणी कदमकुसुमप्रियधारिणी मंगलरूपिणी समस्त संकल्प. கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு பகுதியான வேலாயுதபுரத்தில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்களுக்கான தடுப்பூசி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. வேலாயுதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே வேலாயுதபுரம் நாடார் உறவின்முறை சங்கத்திற்கு சொந்தமான வளாகத்தில் உள்ள கட்டிடம் கோவில்பட்டி நகராட்சியின் தடுப்பூசி மையம் அமைப்பதற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தடுப்பூசி மையம் திறப்பு விழாவிற்கு வேலாயுதபுரம் நாடார் உறவின்முறை சங்க தலைவர் RVS வேல்முருகன் நாடார் தலைமை வகித்தார். 5வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் லவராஜா, நாடார் உறவின்முறை சங்க துணைத் தலைவர் ARV அழகுவேல் என்கின்ற சண்முகராஜ், செயலாளர் S சண்முகராஜ் நாடார், துணை செயலாளர் வள்ளியப்பராஜ் நாடார், பொருளாளர் குமார். விவசாயிகளுக்கு பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என நான் உறுதியளிக்கிறேன். நிச்சயமாக மனவாரி விவசாயமாக இருக்கக்கூடிய நம்ம இப்பொழுது திறந்து வைக்க அருகே வந்துள்ளார்கள். இப்பொழுது விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இப்பொழுது நம்ம 5வது ஏன்னா பாலம் தாண்டி வரணும். இங்க இல்லா பார்த்தா புதுக்கிராமத்துல ஒரு ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்து ரெடியா இருக்கிறோம் நாங்க. ஏன்னா தலைவர் அதுக்குள்ள இடத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை நகராட்சிக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. ஆண்டிப்பட்டி அருகே குன்னூர் ஊராட்சியை சேர்ந்த அரைப்படி தேவனம்பட்டியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்காமல் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தெருவில் தேங்கியுள்ள கழிவுநீரில் இறங்கி நின்று ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த லாரியை மறித்து பொதுமக்கள் போராட்டம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தை சார்ந்த குன்னூர் பஞ்சாயத்து கிராமம் அரைப்படி தேவனாம்பட்டி. இக்கிராமத்தில் உள்ள வடக்கு தெரு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி உருவாகி கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கப்படவில்லை. இதனால் கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் தெருக்களில் தேங்கி பெரும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுவதோடு காய்ச்சல், தோல் நோய், மஞ்சள் காமாலை, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பலவித தொற்று நோய்களையும் பரப்பி வருகிறது. இதுகுறித்து பலமுறை இப்பகுதி மக்கள் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க கோரி குன்னூர் ஊராட்சி நிர்வாகம், ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மற்றும் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் தற்பொழுது கழிவுநீர் தெருக்களில் குளம் போல் தேங்கியுள்ளது. இந்நிலையில் அரைப்படி தேவம்பட்டி வடக்கு தெருவில் 23 லட்சம் ரூபாய் செலவில் 600 மீட்டர் தூரத்திற்கு புதியதாக சாலை அமைப்பதற்கு தேனி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு ஜல்லிக்கற்களை ஏற்றிய லாரிகள் மற்றும் இயந்திரங்கள் சாலை அமைக்கும் பணிக்காக இப்பகுதிக்கு வந்துள்ளனர். ஏற்கனவே கழிவுநீர் தெருவில் குளம் போல் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வரும் நிலையில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்காமல் சாலை போடுவதற்காக வந்ததை அறிந்த அப்பகுதி மக்கள் கொந்தளிப்படைந்தனர். இதனையடுத்து சாலை அமைக்க வந்த ஜல்லிக்கற்கள் லாரியை இடம் மறித்த அவர்கள் கழிவுநீர் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கழிவுநீர் வாய்க்கால் அமைக்காமல் சாலை அமைக்க விட மாட்டோம் என்று கூறி எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் அதாவது தேவன்பட்டியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையும் நடத்தினர். ஆனால் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்த பின்பே பொதுமக்கள் உறுதியாக கூறியதால் சாலை போடும் பணிகள் தற்பொழுது நிறுத்தப்பட்டு அதிகாரிகள் திரும்பி சென்றனர். பொதுமக்களின் திடீர் போராட்டத்தால் அரைப்படி தேவனம்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எப்படி
அந்த கட்டாயம் எடுத்துன்னு சார் இல்லாட்டி இந்த வரைக்கும் வேறு மாதிரி அதை ஏற்பாடு பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேறு மாதிரி பண்ண போகிறோம். கடலூரில் ஸ்ரீ விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழா வீதி உலா நடைபெற்றது. கடலூர் விஸ்வகர்ம மகாஜன சங்கம் சார்பில் விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழா யாக பூஜையோடு தொடங்கியது. ஸ்ரீ காயத்ரி தேவி சமேத ஸ்ரீ விஸ்வபிரம்ம உற்சவ சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. கடலூர் திருப்பாதிப்புலியூரில் வீதி உலா நடைபெற்றது. இதனையடுத்து 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு விஸ்வகர்மா மகாஜன சங்கம் சார்பில் சான்றிதழ்களும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஆனந்தமுருகன், குப்புசாமி, மணிகண்டன் மற்றும் விஸ்வகர்மா மகாஜன சங்க நிர்வாகிகள் மற்றும் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூடிய விரைவிலே நூற்றாண்டு விழாவை மேலும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடுவோம் என்ற என்பதை தெரிவித்துக் கொண்டு பல பகுதிகளிலிருந்து வைத்திருக்கின்ற அனைத்து பிரிவு தலைவர்களையும் வருகிற ஆளுங்கட்சியினரின் ஆதரவுடன் கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த தனி நபருக்காக விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் பொதுமக்களை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த முடப்பள்ளி கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அக்கிராமத்தில் உள்ள பெரியாண்டவர் கோவிலை சுற்றி பல்வேறு விவசாய நிலங்கள் உள்ள நிலையில் நிலத்தின் உரிமையாளர்கள் அக்கோவில் வழியாகத்தான் பல ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து சென்று வருகின்றனர். இந்நிலையில் அக்கிராமத்தில் உள்ள தனிநபர் கனகவேல் என்பவர் கோவில் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து 2 ஆண்டுகளாக தகராறு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அக்கிராம மக்கள் உயர் நீதிமன்றம் வரை சென்று உத்தரவு வாங்கிய பின்பும் தனிநபர் ஆளுங்கட்சியின் ஆதரவுடன் மிரட்டுவதாகவும் அதற்கு விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் உறுதுணையாக இருப்பதாகவும் மீறி செயல்பட்டால் வழக்கு பதியப்படும் என கூறுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். அவ்வாறு தவறும் பட்சத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விருதாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து ஓட்டுநர் உரிமம் இல்லாத டெக்னீஷியன்களை கொண்டு பேருந்துகள் இயக்கும் அவலம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை செயல்பட்டு வருகிறது. அவ்வாறு செயல்படும் பணிமனையில் இருந்து நாள்தோறும் கிராமப்புறங்களுக்கும் வெளி மாவட்டத்திற்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பணிமனையில் புதுப்பிக்கப்பட்ட அரசு பேருந்துகளை FC காண்பிப்பதற்காக மோட்டார் வாகன அலுவலகத்திற்கு கொண்டு செல்வது வழக்கமாகும். இந்நிலையில் விருதாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை 2 ஓட்டுநர் உரிமம் இல்லாத டெக்னீஷியன்கள் ஓட்டுநர் உரிமம் இருந்தும் முறையாக பயிற்சி பெறாத டெக்னீஷியன்களை கொண்டு பேருந்துகளை கொண்டு சென்ற சம்பவம் அரங்கேறியது. போக்குவரத்து துறை மூலம் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் பணிமனை உள்ளேயோ அல்லது பணிமனை வெளியேயோ அரசு பேருந்துகளை டெக்னீஷியன்களை கொண்டு இயக்கக்கூடாது எனவும் அவ்வாறு இயக்கினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் விருதாச்சலம் அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து 4 அரசு பேருந்துகளை டெக்னீஷியன்களை கொண்டு சென்ற சம்பவம் போக்குவரத்து ஊழியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்கு அனுபவம் வாய்ந்த பயிற்சி பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்துகளை இயக்கினாலே பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு வரும் நிலையில் எந்தவித ஓட்டுநர் உரிமம் இல்லாமலும் பயிற்சியும் இல்லாமலும் டெக்னீஷியன்களை கொண்டு அரசு பேருந்துகளை இயக்க வைத்த அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசு பேருந்துகளை பணிமனையில் இருந்து வெளியே கொண்டு சென்றால் முறையாக மூவிங் ரெஜிஸ்டரில் கையொப்பம் விட்டு செல்ல வேண்டும் என்ற விதி உள்ள நிலையில் அதனை பின்பற்றாமல் 4 அரசு பேருந்துகளும் சென்றதாக தகவல்களும் வெளியாகி உள்ளது. மேலும் விருதாச்சலம் அரசு போக்குவரத்து
கழக பணிமனையில் பணிபுரியும் டெக்னீஷியன்களை வலுக்கட்டாயமாக பேருந்துகளை இயக்க சொல்வதாகவும், போக்குவரத்து துறையின் சுற்றறிக்கையை மீறி சட்டவிரோதமாக அரசு பேருந்துகளை டெக்னீஷியன்களை கொண்டு பணிமனையில் இருந்து எடுத்து செல்ல வற்புறுத்திய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. விக்கிரவாண்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முகுந்தன் அனைவரையும் வரவேற்றார். மேலும் இதில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், விக்கிரவாண்டி நகர கழக செயலாளர் பூர்ணா ராவ், மாவட்ட நிர்வாகிகள் லட்சுமி நாராயணன், தமிழ்ச்செல்வி செல்வ பெருமாள், ஜெயபிரகாஷ், பிரஸ்குமரன், கோகுல்ராஜ், பொதுக்குழு உறுப்பினர் பொன்னங்குப்பம், ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் அசோகன், ஜோதிராஜா, ஓம் சக்தி, சுதாகர், குணா, உதயகுமார், சிவகாமி, லக்ஷ்மணன், ராதாகிருஷ்ணன், தொரவி சுப்பு, கோபாலகிருஷ்ணன், ராஜாங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்ம 62,000 வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த 62,000 ஓட்டு என்ன? நாம் வெற்றி பெற்றோம். சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 72,000 ஓட்டு வரும். தனித்தனியாக இருந்தால் 60,000 ஓட்டு 62,000 ஓட்டு வாங்குறவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்படுவார்கள். இதுதான். ஆகவே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த வாங்கின வாக்கு 75,000 ஓட்டு வந்தது. ஒன்றியத்தில் இன்னொன்று